Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஜாலியான ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். ஷீரடியில பாபாவோட தரிசனம் ரொம்ப சூப்பரா முடிச்சிட்டு இப்போ நாங்க புனேல இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். என்னோட சேனல்ல ஷீரடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்னோட லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி மினி தாஜ்மஹால்ல இருந்து புனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிட்நைட்க்கு நாங்க ரீச் ஆயிருந்தோம். இந்த ஒரு அழகான ஜர்னியை புனேல இருந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட நான் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். பட் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால நானும் என் ஹஸ்பண்டும் கல்புர்கின்ற ஒரு ஸ்டேஷன்ல இறங்க வேண்டியதாயிடுச்சு. பாபாவுடைய பிளெஸிங்னால அடுத்த நாளே நானும் என் ஹஸ்பண்டும் எந்த ஸ்டேஷன்ல இறங்கணுமோ அதே ஸ்டேஷன்ல மார்னிங் 8:47 AM சத்ரபதி சிவாஜி எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டோம். இந்த ஒரு அழகான ஜர்னில நீங்க எல்லாரும் என் கூட டிராவல் பண்ண போறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி எக்ஸ்பிரஸ் மும்பைல இருந்து கிளம்பி எக்மோர் போய் ரீச் ஆகிறதுக்கு 20 hours ஆகுது. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்க புக் பண்ணீங்கன்னா 1 day ஃபுல்லா ட்ரெயினில் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின்ல விண்டோ சீட் கிடைச்சனால எல்லா சீனரியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். அடுத்ததா இந்தியாவோட ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரிவரான கிருஷ்ணா நதி தான் பார்க்க போறோம். கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரால உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிச்சு தெலுங்கானா, கர்நாடகா இப்படி பல இடங்களுக்கு போயிட்டு கடைசியில கடல்ல போய் கலந்துடுது. இதோட மொத்த நீளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். இந்த நதியை கடந்து போறதுக்கு ட்ரெயினுக்கு 2 நிமிஷம் ஆச்சு. அப்படின்னா கிருஷ்ணா நதி எவ்வளவு பெருசா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தது வீக்டேன்றனால ட்ரெயின் கொஞ்சம் காலியா இருந்தது. இப்போ நீங்க பாக்குறது ஒரு பெரிய கம்பெனில உள்ள கூலிங் டவர்ஸ். பெரிய பவர் பிளான்ஸ், இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்லாம் இதை பயன்படுத்துறாங்க. தண்ணியோட வெப்பத்தை குறைச்சி தண்ணி எப்பவுமே கூலிங்கா வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது இது ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஒரு மெயில் எக்ஸ்பிரஸ்ன்றனால அங்கங்க சிக்னலுக்கு வெயிட் பண்ணி போக வேண்டியிருக்கும். டைம் எக்ஸாக்ட்லி மார்னிங் 11 AM இருக்கும். இந்த மாதிரி சிக்னலுக்கு வெயிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் கடியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு லாங் ஜர்னி. சென்னை போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் லேட் நைட் ஆகிடும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பாஸ் பண்ணியே ஆகணும். பட் நல்ல வேலை சிக்னல் சீக்கிரம் கிடச்சிட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. மும்பைக்கும் சென்னைக்கும் நடுவில் ஒரு 31 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இந்த ட்ரெயின் ஒரு 10 முக்கியமான ஜங்ஷன்ஸில் நிற்குது. மார்னிங் 11:28க்கு ராய்ச்சூர்ன்ற ஒரு பெரிய ஜங்ஷன் வந்தது. இங்கே ட்ரெயினில் நிறைய பேர் ஏறினாங்க. போற வழி எல்லாம் விவசாய நிலங்கள் நிறையவே இருந்தது. இப்ப நீங்க பாக்குற இந்த ஒரு செடி நாங்க அதிகமா பார்த்தோம். இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல, உங்க யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இந்த ஒரு அழகான வயலை ஒட்டிய ஒரு ஸ்டேஷன் வந்தது. இந்த லொகேஷன் உண்மையிலே செமையா இருந்தது. இந்த ஸ்டேஷனுடைய பேரை நான் பார்க்க மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்க யூடியூபரான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். ஸோ இந்த ஜர்னில அவங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. Sai Dhyana Mandira. Sai Dhyana Mandira. Okay. It's a page from our temple. Okay. Signal endu padipothundu appa. 4G padutadi. Moving. இவங்க எல்லாருமே ராய்ச்சூர்ல ஏறி இருந்தாங்க. இவங்க யாருமே எனக்கு முன்னாடி தெரியாது. இவங்கள ஒருத்தங்க பயங்கரமான சாய் டிவோட்டின்னு சொன்னாங்க. எனக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. சாய் தன்னுடைய டிவோட்டிஸை எப்படிலாம் கனெக்ட் பண்றாருன்னு பாருங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஷீரடியில இருந்தா ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஸோ தர்ஷன் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே கன்னடா. ஸோ தமிழ் வந்து யாருக்குமே தெரியல. சாய் பத்தி ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாய் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ராய்ச்சூர்ல இருக்கக்கூடிய சாய் தியான மந்திரில நிறைய மிரக்கல்ஸ் நடந்ததை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க.
ஃபேஸ் இங்க தெரியுமா? அவரோட பாதி ஃபேஸ் தெரியுது பாருங்க இங்க. பாபாவுடைய மிராக்கிள்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு போட்டோல பாபாவுடைய பாதி ஃபேஸ் தெரியுது பாருங்க. இந்த ஒரு போட்டோ சாய் தியான மந்திர்ன்ற இன்ஸ்டா பேஜ்லயுமே இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. நான் சாய் பத்தி மிஸ் பண்ண ஒரு விஷயத்த இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாபாவுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் போட்டோ வச்சு கும்பிடுவோம். அந்த மாதிரி பாபா வாழ்ந்த காலத்துல அவருடைய டிவோட்டிஸ் எல்லாம் வச்சு கும்பிட்ட பாபாவுடைய போட்டோஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஆனந்த் ராவ் பக்கடேன்ற ஒரு சாய் டிவோட்டி தன்னோட வீட்டுல இந்த ஒரு பாபா போட்டோ வச்சு பூஜை பண்ணி வழிபட்டு இருக்காரு. அடுத்ததா பாபாவுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கூடவே வாழ்ந்த லட்சுமிபாய் அம்மா தன்னோட வீட்டுல இந்த ஒரு போட்டோ வச்சு கும்பிட்டுருக்காங்க. அடுத்ததா பாபாவுடைய புகழ சாய் சச்சரிதம் மூலமா இந்த உலகத்துக்கே பரவ செய்த ஹேமந்த் பந்த் வீட்டுல இருக்கக்கூடிய பாபா போட்டோ தான் பாக்குறீங்க. இந்த ஒரு சாயோட போட்டோ ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா புரந்திரேன்ற ஒரு டிவோட்டிக்கு சாய் தன்னுடைய கையால இந்த போட்டோவை கொடுத்திருக்காரு. தனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும்போது இந்த பாபா போட்டோ முன்னாடி புரந்திரை அழுது வேண்டும் போது பாபா அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இது பாபாவுடைய ஒரு போர்ட்ரைட் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை சாது பையா நாய்க்குன்ற அவருடைய டிவோட்டிக்கு சாய் தன்னுடைய கையாலேயே 1915 அனுப்பி வச்சிருக்காரு. இந்த போட்டோவை தன்னோட டிவோட்டியான பல்வந்த் பிட்டாலிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாய் இந்த போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு கொடுத்திருக்காரு. இந்த போட்டோஸ் இப்ப பிட்டாலியோடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வீட்டுல வச்சு பாதுகாக்கிறாங்க. அடுத்ததா இந்த போட்டோவை பல்ராம் மான்கர்ன்ற ஒரு டிவோட்டிக்கும் இந்த போட்டோவை நூல்கர்ன்ற ஒரு டிவோட்டிக்கும் பாபா கொடுத்திருக்காரு. நீங்க சாய் சச்சரிதம்ல பிவி தேவ் பத்தின பல குறிப்புகளை படிச்சிருப்பீங்க. அவர் வழிபட்ட பாபாவுடைய போட்டோ தான் இது. கடைசியா பாபா தன்னுடைய பக்தையான சாவித்ரி பாய் டெண்டுல்கருக்கு இந்த போட்டோவை கொடுத்திருந்தாரு. பாபாவுடைய இமோஷனல் டச் இந்த போட்டோல இருக்கிறதுனால இந்த போட்டோவை இப்ப வரைக்கும் யாரும் தொடைக்காம அப்படியே வச்சு பாதுகாக்கிறாங்க. இந்த போட்டோவை 1903ல பியூப்பிள்ன்ற ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஓனர் எடுத்திருக்காரு. இந்த போட்டோல பாபா ஒரு கல்லு மேல உட்கார்ந்துருப்பாரு பாருங்க. இவர் பிரிட்டிஷ் கிட்ட போட்டோ எடுக்க கத்துக்கிட்டு பாபாவுடைய போட்டோ ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. இந்த போட்டோ இன்னும் அவருடைய ஸ்டுடியோல தான் இருக்கு. அடுத்ததா பாபாவுடைய ஒரு பெயிண்டிங் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ஒரு பெயிண்டிங்கை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இந்த அழகான பெயிண்டிங் பண்ணவருடைய பேரு ஷாமாராவ் ஜெய்கர். ஒரு நாள் ஜெய்கரும் அவருடைய நண்பரான தர்கட்டும் பாபாவை பக்கத்துக்கு காலையிலே துவாரகமாய்க்கு போறாங்க. அந்த டைம்ல பாபா குளிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. பாபா தனக்கு முன்னாடி கங்கல்ல தண்ணி ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்காரு பாருங்க. பாபா மேல பட்ட சூரிய கதிர்கள் 1000 சூரியன் ஒரே நேரத்துல பிரகாசிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த அரிய அபூர்வமான காட்சியை பார்த்த தர்கட் ஜெய்கர் கிட்ட இந்த காட்சியை ஒரு பெயிண்டிங்கா பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு. பாபாவுடைய மீசை தாடி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாபாவுக்கு தலையில அடர்த்தியா நிறைய முடி இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பாருங்க அவ தலையில முடி கம்மியா தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாபா ஒரு பரபிரமம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இவர் தான் தர்கட். பாபாவுடைய பெயிண்டிங் இப்ப இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கு. இவர் தான் ஜெய்கர். பாபாவுடைய பெயிண்டிங் பண்ணது இவர் தான். இவர் அந்த காலத்திலேயே ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. இந்த வீடியோ பண்ணும்போது தான் பாபாவுடைய இந்த போட்டோ எனக்கு கிடைச்சது. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் பாபாவுடைய தலைக்கவசம் இல்லாம இந்த போட்டோ தான் பாக்குறேன். முதல்ல பார்க்கும்போது பாபா எங்க இருக்காரு நான் தேடிட்டு இருந்தேன். சோ நீங்க யாராச்சும் இந்த போட்டோ முன்னாடியே பாத்துருக்கீங்களா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு அரிதான பாபாவுடைய போட்டோவை உங்க எல்லார்கிட்ட ஷேர் பண்ணதை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். மந்திராலயம் ஸ்டேஷன் தாண்டின உடனே மலைத்தேன் கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இங்க நிறைய பேர் மலைத்தேன் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்க தேன் வாங்குறதா இருந்தா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்க ஆஃப் லிட்டர் 250ன்னு சொல்லி கடைசியில 200க்கு கொடுத்தாங்க. ஸோ நான் 2 பாட்டில் வாங்கினேன். வெளியே உள்ள சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு டைம் போனதே தெரியல. லஞ்ச் டைம் வந்துடுச்சு. இந்த லஞ்ச் பாத்தீங்கன்னா நாங்க புக் பண்ணி இந்த டிராவல்ஸ்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்ததா கொசிகின்னு ஒரு ஸ்டேஷன் வந்தது. இந்த ஸ்டேஷன் பக்கத்தையும் சீனரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. நாங்கள் சென்னையிலேருந்து பூனே போகும்போது ஏசி கோச்சில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியே உள்ள சீனரிஸ்லாம் சரியாக நல்லா பார்க்க முடியல. பட் இந்த வாட்டி நான் நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி சென்னை டு மும்பை ரூட்டில் உள்ள சீனரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மத்தியானம் 12:45க்கு அதோனின்ற ஒரு ஸ்டேஷனை ரீச் ஆனோம். தோனி பேரில் ஒரு ஊர் இருக்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும். தோனியா? அதோனியா? பசங்க எல்லாம் ஜாலியாக ஃபோனில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த ஒரு பியூட்டிஃபுல் சீனரி பாருங்க. 2 மவுண்டன்ஸ் ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி இருக்கு. நடுவில் வந்து யூ ஷேப்பும் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. சுத்தி ஃபுல்லா தண்ணி, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது.
நீங்க நார்த் சைட் போற ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போறீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்லீப்பர் கிளாஸ் சொல்றேன். சம்டைம்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்க இல்ல அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்கவங்க நம்ம சீட்ல வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும். நமக்கு ஹிந்தி தெரிஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த ட்ரெயின் சிக்னலுக்கு அடிக்கடி வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது கரெக்ட் டைமுக்கு சென்னைக்கு போயிடுவாங்க. அது என்னன்னே தெரியல, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ட்ரெயின் வளையத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ட்ரெயின் வளையத்தை பார்க்க பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா ரொம்ப சூப்பரான மவுண்டைன் சீனரி தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறது நந்தலூர் பிரிட்ஜ். கீழே ஓடிட்டு இருந்த செய்யூர் நதி வத்தி போயிருக்கு. இது கடப்பா டிஸ்ட்ரிக்ட் கிட்ட வருது. இந்த ஷீரடி ட்ரிப் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி நான் ஷீரடிக்கு போயிருக்கேன். பட் என் ஹஸ்பண்ட்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்கள கூட்டிட்டு போனதுல ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். பாபாக்கும் என்னுடைய தேங்க்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பொண்ணு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல போயிட்டு அவருடைய கர்ஷிப் பண்ணிட்டே கிட்ட இருந்தது. இந்த வீடியோ இதோட முடியுது. என்னம்மா சென்னை போறதுக்குள்ள இந்த வீடியோ முடிச்சுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் சென்னை போறதுக்கு லேட் நைட் ஆயிடும். உங்க எல்லார்கிட்டயும் இந்த அழகான லொகேஷன்ஸ்லாம் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். இந்த ஒரு அழகான ஜேர்னில என் கூட டிராவல் பண்ண கனடா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஹாய் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இவங்க யாருக்குமே தமிழ் தெரியாது. பட் 4 பேருமே ரொம்ப ஸ்வீட். இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே யூடியூப்ல எப்ப போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நான் ஃபைனலி போட்டுட்டேன். பாய் எவ்ரிஒன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.